ராகி பிஸ்கெட் ஓடிஜியில் வீட்டிலேயே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் ராகி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் சால்ட், 1/4 கப் மில்க், 100 கிராம் பட்டர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ், நம்மளுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூடவே 3/4 கப் நாட்டு சர்க்கரை, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ விஸ்கி யூஸ் பண்ணி பட்டரும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டரும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கப் ராகி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நம்ம கைகளாலே நல்லா சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒன்றா வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். மில்க் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ திரும்பியும் மாவு எல்லாமே சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பிஸ்கெட் ஷேப்புக்கு ரவுண்டாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு விருப்பமான ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு கோடு மாதிரி டிசைன் பண்ணுறேன். இது மேலே பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நட்ஸு வைக்கிறேன். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணணும். இப்போ பேக் பண்ணுற பிளேட்டில் கீ இல்லைன்னா பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் நம்மளுக்கு அந்த பிளேட்லேயே ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸை இது மேலே வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையும் இது மாதிரி பிஸ்கெட் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி அதுக்கு மேலே டிசைன் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மேலே போட்டு விட்றேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பிஸ்கெட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
ஒரு சில குழந்தைங்க நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்டில் சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பிஸ்கெட்ஸும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸை உள்ளே வச்சுக்கணும். பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா திரும்பவும் 180 டிகிரி செல்சியஸ் 25 to 30 மினிட்ஸ் டைமிங் வைக்கணும். நம்மளுக்கு டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்கெட்ஸு ரெடி ஆயாச்சு. இப்போ ஓடிஜிலேருந்து பிஸ்கெட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிருக்கு. வெளியே எடுத்தோடனே கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆற ஆற நல்லா கிறிஸ்பியாகிடும்.